நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ரதி, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, போக போக சரியாயிடும்னு. இதுக்கெல்லாம் பயப்பட்டா எப்படி? நாங்கள்லாம் உன் கூட இருக்கோம்ல, எங்களையெல்லாம் விடு. தேவா உன் கூட இருக்கிறப்போ உனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது சொல்லு என்று சந்திரமதி சிரித்து கொண்டே கூற, ஆமாம் டாக்டர், எங்கள் வீட்டுக்கு போகணும்னா கூட காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். நான் காலேஜ் போகும்போதும் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிற பேக்கை விட என்னோட லஞ்ச் பேக் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னடி உங்கள் வீட்டுக்காரரு கிளாஸில் இருக்கிற மொத்த பேருக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாரான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. பாடி கார்டு மாதிரி வெளியில் கடைக்கு போனால் கூட கூடவே வராரு. சரியான தொல்லை மேடம் என்று ரதி சொல்ல, என்ன சொன்ன என்று தன் புருவம் உயர்த்தி ஒரு பக்கம் தலையை சாய்த்து தேவா அவளை பார்க்க, தொல்லைனா அன்பு தொல்லை மேடம் என்றாள் ரதி சிரித்து கொண்டே. கர்ப்ப காலத்தில் இந்த அன்பு தொல்லைக்காக எத்தனை பொண்ணுங்க ஏங்குறாங்க தெரியுமா ரதி? அந்த விஷயத்தில் யூ ஆர் சோ லக்கி என்று சந்திரமதி சொல்ல, தேவா தன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டான். நான் கூட ஜீவா கிட்ட அடிக்கடி இதை தாம்மா சொல்லுவேன், எப்போ பாரு வேலை வேலைன்னு ஓடாம பொண்டாட்டிக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுடான்னு. ஆனால் அவங்க 2 பேரும் அதை எங்கே கேட்குறாங்க? யாழினி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான், இவன் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிடுறான் என்று சலிப்பாக கூறினார் சந்திரமதி. இருவரும் மருத்துவமனையில் இருந்து கிளம்பினார்கள். தேவா, இப்போதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உங்கள் பையன் உங்களை மாதிரியே ஸ்ட்ராங்கு தான் என்று ரதி சொல்ல, பையன் இல்லை செல்லம்மா, பொண்ணு என்றான் தேவா அவள் கன்னத்தை கிள்ளி. பொண்ணா என்று ரதி அவனை பார்க்க, எங்கள் அம்மா என்றவன் காரில் உட்கார அவன் சொல்லும் போதே கண்கள் லேசாக கலங்கியது. தேவா என்று ரதி அவன் கன்னத்தை வருட ஆழ்ந்த பெருமூச்சுடன் இயல்புக்கு வந்தவன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது அம்மா. இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது அம்மா ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும்? அப்போது அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அம்மா தான் உன் வயிற்றில் நம்ம பொண்ணை வந்து பொறுக்க போகிறாங்க என்று தேவா ரதியின் தலையை வருடியபடியே சொல்ல, நீங்கள் மிஸ் பண்ணுற அம்மா உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க என்று ரதி சொல்ல, எஸ் என்று அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு காரை கிளப்பினான் தேவா.